என்னமாமா, அந்த லேடியோட போன் நம்பர் கிடைச்சதா இல்லையா? இல்ல சிவா, மேடம் எத்திக்ஸ் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. எத்திக்ஸ்? அதுவும் இவங்க இத கலிகாலன்னு சும்மாவா சொன்னாங்க? மேடம் இங்க பாருங்க, நீங்க இன்னையில இருந்து வேணா நல்லவங்களா மாறி இருக்கலாம். உங்க கடந்த காலத்துல அதுல நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்ல. இப்ப நீயா அந்த லேடியோட போன் நம்பரை தரலன்னு வெய்யேன், உன்னை பத்தின முக்கியமான வீடியோ ஒண்ணு நாளைக்கு எல்லா சேனல்லையும் வரும். என்ன சொல்ற? என்ன பத்தி அப்படி என்ன வீடியோ உன்கிட்ட இருக்கு? ரேஷ்மா, அத ப்ளே பண்ணி மேடத்துக்கு காட்டு. என்ன சார், போன மாசமே நீங்க என்ன மீட் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றது மேடம், மேலிடத்துல இருந்து பர்மிஷன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சொல்லுங்க சார், நான் என்ன பண்ணணும்? வழக்கம் போலதான், எலெக்ஷன் இருக்குது. இந்த தடவை நம்ம கட்சி ஜெயிக்கிறது கொஞ்சம் டஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால உங்க சேனல்ல நம்ம கட்சியை பத்தின நல்ல நியூஸை மட்டும் பெருசா போடுங்க. எதிர்க்க இருக்கிறது யாரா இருந்தாலும் அவங்கள பத்தி எக்காரணம் கொண்டு நல்ல விதமா போடவே போடாதீங்க. அவங்க மேல எப்படியெல்லாம் தப்பான பிம்பத்தை கிரியேட் பண்ண முடியுமோ கிரியேட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணுமா சார்? ஆனா அமௌண்ட் தான் கொஞ்சம் அதிகமாகும். போன தடவை கொடுத்ததை விட டபுள் மடங்கா கொடுத்துறேன். இன்னைக்கு ஈவினிங் அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், அப்ப நான் வரேன். என்ன பாக்குறீங்க? இது வெறும் சாம்பிள் தாமா, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்பப்ப தேவைப்படுதோ அப்பப்ப உங்க பார்வைக்கு வந்துட்டே இருக்கும். மோனிகா, அந்த லேடியோட நம்பர் கிடைக்குமா இல்ல இந்த வீடியோவை லீக் பண்ணட்டுமா? ஓகே, நான் நம்பர் தரேன். ஆனா நீங்க வீடியோ லீக் பண்ணிட்டீங்கன்னா? நாங்க என்ன உன்ன மாதிரியா? சொன்ன வார்த்தையை கண்டிப்பா காப்பாத்துவோம். டோன்ட் வரி. இதுதான் அந்த சாந்தியோட நம்பர்.